السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. அருமைமிகு உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்று ஜம்சம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய, ஏன் உலக மக்களுடைய புனித நீர் என்று இறைவனாலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும், ஏன் இறை தூதர் இப்ராஹிம் கலீலுல்லா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமும் நமக்கு எடுத்து சொல்லப்பட்ட சிறப்புகளை நாம் இன்று பார்க்கிறோம். ஜம்சம் நீர். யாரெல்லாம் ஹஜ் உரிய, உம்ரா உரிய அல்லது தங்களுடைய சொந்த வேலைக்காக வேண்டி சவுதி அரேபியா மண்ணை மிதித்து அந்த மக்காவுக்கு செல்ல நினைக்கின்றார்களோ, செல்கின்றார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜம்சம் நீரை குடிப்பதற்கு பிராயசித்தம் பண்ணி அவர்கள் அந்த நீரை குடிக்கூடிய வளமை இருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் போக முடியாமல் இருக்கின்றார்களோ, போக வேண்டும் என்ற ஆசை உள்ளாக இருக்கின்றார்களோ, ஏன் இன்றும் கூட எத்தனையோ மாற்று மத நம்முடைய உறவுகள், நண்பர்கள், பாய் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க பாய் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜம்சம் நீர், அப்படிப்பட்ட அந்த ஜம்சம் நீர் பல நூற்றாண்டுகளை கடந்தும் கூட வற்றி போகாத, கெட்டு போகாத ஒரு நீர். இன்றைய மருத்துவ உலகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு நீர், மருத்துவ சிறப்புகள் கொண்ட ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு நீர், அப்படிப்பட்ட அந்த ஜம்சம் நீர். எனவே அப்படிப்பட்ட ஜம்சம் நீருடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா உறவுகளே? எனவே சுருக்கமாக உங்களிடத்தில் ஜம்சம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை மட்டும் நான் எடுத்துரைக்கிறேன். அதில் முதன்மையாக நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மாஉ ஜம்சம் லிமா ஷரிப லஹு. இது ஒரு சிறு ஹதீஸ், வாய்ப்பு இருந்தால் மனமிட்டுக் கொள்ளுங்கள். மாவு ஜம்சம் லிமா ஷரிப லஹு, இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்படுகின்றது. என்ன அர்த்தம் என்று கேட்கிறீர்களா? நபிகள் நாயகம் சாசம் சொல்வார்கள், ஜம்சம் நீர் எந்த நிய்யத்துடன் அருந்தப்படுமோ அதை கொண்டு அது அதே பலனை அளிக்கின்றது, அதே பலன் கிடைக்கிறது. விளங்கியதா? ஜம்சம் நீர் நீங்கள் என்ன நிய்யத்திற்காக குடிக்கிறீர்களோ, சிலர்கள் கல்வியிலே மெருகேற்றி கொள்ள வேண்டும், ஞாபக சக்தி கிடைக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், இன்னும் பல பல பலன்களை அவர்கள் எண்ணி குடிப்பார்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சில விஷயத்தை குறிப்பிட்டு அந்த ஜம்சம் நீரை குடித்ததாக நாம் ஹதீசுகளில் பார்க்க முடிகிறது. அதில் உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. இன்று உலக மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? என்ன இருந்தா இல்லாவிட்டாலும் உடல் ஆரோக்கியம் இருந்தால் போதும். ஏன் இஸ்லாம் கூட சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுங்களா? ஈமானுக்கு பிறகு சிறந்த நிஅமத் ஆஃபியத், உடல் ஆரோக்கியம் தான் என்பதாக இஸ்லாம் கூட சொல்கிறது. அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை கூட இந்த நீரை அருந்தும் பொழுது நாம் கேட்க வேண்டும், நாம் எந்த நியத்திற்காக குடிக்கிறோமோ அது அதே பலனை கிடைக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. எனவே ஹதீஸில் நாம் பார்த்த செய்தியில் இப்படி சொல்லுவார்கள், ஒருவர் தாகம் தணிப்பதற்காக அந்த நீரை குடிக்கின்றார், அந்த நியத்தை வைத்து குடித்தால் அவர் தாகம் தீர்ந்துவிடும். ஒருவர் பசியாக இருக்கிறார், உணவெல்லாம் கிடைக்கவில்லை, உணவு சாப்பிடவில்லை, ஆனால் பசி நிரம்ப வேண்டும், வயிறு நிரம்ப வேண்டும், பசி அடைய வேண்டும் என்று நீர் குடித்தால் அவருடைய பசி போக்கி விடுமாம். ஒருவர் நோய் தீர்வதற்கு குடித்தால்
அந்த நோய் அவருக்கு இல்லாமல் ஆகிவிடும் என்பதாக ஹதீசுகள் நாம் பார்க்க முடிகிறது. ஆக ஜம்சம் நீர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவில ஜம்சம் நீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் குடித்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடித்துவிட்டு, நானே வாளியில் அந்த ஜம்சம் நீரை இறைத்து குடிக்க வேண்டும், பருக வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது. ஆனால் நான் அதை செய்ய போக மக்களெல்லாம் அது அவ்விதமே செய்வதற்கு ஆரம்பித்து விடுவார்களோ, தள்ளுமுள்ளு ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக நான் அவ்வாறு செய்யவில்லை என்பதாக அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்க முடிகிறது. வேறு சில ஹதீஸ்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வாளில் இறைத்து அந்த நீரை அதிகம் குடித்ததாகவும் பார்க்க முடிகிறது. ஒரு சமயம் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜம்சம் நீரை கொஞ்சம் கொண்டு வாங்க குடிக்கிறதுக்குன்னு சொல்லும் பொழுது, அந்த காலகட்டத்தில் ஜம்சம் நீர் ஒரு கிணற்றுடைய வடிவில் வைக்கப்பட்டது, ஒரு தொட்டியுடைய வடிவில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், ஜம்சம் நீர் எல்லோருமே அதில் கை விடுகிறார்கள், எல்லா கையும் பட்டா தண்ணி அழுக்காயிரும் இல்லையா, அதனால வீட்டில் சுத்தமாக தண்ணி வச்சிருக்கேன் யா ரசூலல்லாஹ், கொண்டு வரவா யா ரசூலல்லாஹ் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வேண்டாம், எதிலிருந்து ஜனங்கள் குடிக்கிறார்களோ அதிலிருந்தே கொடுங்கள் என்று அருளினார்கள். நாம் இந்த ஒரு வார்த்தையை உலகத்திற்கு சமத்துவத்தை போதிக்கூடிய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஜனங்கள் எதிலிருந்து குடித்தார்களோ, தலைவருக்குன்னு தண்ணி, தலைவருக்குன்னு தனி சாப்பாடு, இன்று உலகம் காட்சிப்படுத்தக்கூடிய செய்திகள் இவை. தொண்டனுக்கு ஒரு சாப்பாடு, தலைவனுக்கு ஒரு சாப்பாடு, தொண்டனுக்கு பாட்டில் தண்ணி, தலைவனுக்கு ஒரு கேலன் தண்ணி அல்ல கொலா தண்ணி. இப்படி இருக்கக்கூடிய இடத்துல நபிகள் நாயகம் சமத்துவத்தை போதிக்கிறார்கள், சொல்கிறார்கள், ஜனங்கள் எதிலிருந்து குடித்தார்களோ குடிக்கணும், அதிலிருந்தே கொடுங்கள். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கொண்டு குடிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அதை குடித்தார்கள். பிறகு அதை தன்னுடைய கண்கள் மீது தெளித்துக் கொண்டார்களாம். அந்த நீரை புனிதமான நீர் குடித்தார்கள், எவ்வளவு குடிக்குமோ அதிகமாக குடித்தார்கள். பிறகு கண்கள் மீது தெளித்துக் கொண்டார்கள். பிறகு 2ஆம் முறை குடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் தன்னுடைய தன்மை தெளித்துக் கொண்டார்கள் என்பதாக ஹதீஸில் பார்க்கப்படுகிறது. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர் ஜம்சம் நீரை அதிகம் குடிப்பதில்லை என்பதே. ஜம்சம் நீரை அவர்கள் அதிகம் குடிப்பதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முஸ்லிம்கள் என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹ், இங்கே நமக்கு நீர் கம்மியாக தான் கிடைக்கும். மக்கா மதினாக்கு போனோம்னா சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு வேணாம் ஜம்சம் நீரை குடிக்கலாம். அதை நாம் குடிப்பதற்குரிய முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் ஜம்சம் நீர் வாளியில் இறத்தி வைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அந்த வாளியை என்ன செய்கிறாங்க? ஒரு ஓரத்தை பிடித்தார்கள். பிடித்து பிஸ்மில்லா சொன்னார்கள். வெகு நேரம் வரை குடித்தார்கள். பிஸ்மில்லா சொன்னார்கள். ரொம்ப நேரம் குடிச்சாங்க, அதிகமாக குடிச்சாங்க. பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். பிறகு 2ஆம் முறை நபிகள் நாயகம் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லி நீண்ட நேரம் குடித்தார்கள். பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நமக்கும் நயவஞ்சகர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இதனை நன்கு அவர்கள் வயிறு நிரம்ப குடிக்க மாட்டார்கள் என்பதுதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு சொல்லுவார்கள், நல்லோர்களுடைய தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள், நல்லோரின் தண்ணீரிலிருந்து தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் சொல்லும் பொழுது, யார் ரசூலுல்லாஹ், நல்லோர்களுடைய தண்ணீர் என்ன அப்படின்னா என்ன எனக்கு தெரியலையே என்பதாக சஹாபாக்கள் விசாரிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஜம்சம் தண்ணீர், நல்லோர்களுடைய தண்ணீர் என்பதை நபி ஸல்லல்லாஹு அடையாளமிட்டு காட்டுகிறார்கள். எனவே ஜம்சம் நீர் விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்கேயாவது பயணப்பட்டால் ஜம்சம் நீரை தாங்க கூட எடுத்துட்டு போவாங்களாம். யாராவது நோயாளிகளை பார்த்தால் நோயாளிகள் அவர்கள் மீது நோயாளிகள் மீது ஜம்சமை தெளிப்பார்கள். ஹசன் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேர பிள்ளைகள், ஃபாத்திமா அவருடைய குழந்தைகள். இவர்கள் குழந்தையா பிறந்த வேளையில் தஹனீக், நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? கொஞ்சம் தேன் வாயில வைக்கிறோம், அதில் என்ன செய்யறோம்? நம்ம வேற ஏதாவது என்ன செய்யறோம்? நீரை வைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி தஹனீக் வரும்போது அவர் 2 பிள்ளைகளுக்கும் ஜம்சம் நீரை ஊற்றினார்கள் என்பதாக ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது.
ஆக ஜம்சம் நீர் மகத்துவத்தை நாம் இன்னொரு நிகழ்வும் தெரிந்து கொள்ளலாம். என்ன நிகழ்வு தெரியுங்களா? நபிகள் நாயகம் சாமுடைய இதய கமலங்கள் பல சமயம் கழுவப்பட்டிருக்கிறது. பலக்கப்பட்டு கழுவப்பட்டதும் அறிவோம். மேராஜுடைய இரவிற்காக நபிசா அவர்கள் ஆயத்தமாகும் வேளையில் காபத்துல்லா அருகாமையில் இந்த ஒரு பணி செய்யப்பட்டது. ஜிப்ரீல் அவங்க செய்தார்கள், நாம் அறிந்து வைத்திருப்போம். அந்த தருணத்தில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவருடைய இதயம் கழுவுவதற்காக வந்த ஜிப்ரீல் அவர்கள் புராக் வாகனத்தில் வருகிறார்கள். புராக் வாகனத்தை நபிசா அவர்கள் கொண்டு போவதற்காக கொண்டு வருகிறார்கள். புராக் வாகனம் அவருடைய இதய கமலம் கழுவுவதற்காக தங்க தட்டை சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தார்கள் ஜிப்ரீல் அவர்கள். நபிசா அழைத்து செல்வதற்காக புராக் வாகனம் இதய கமலம் கழுவி வைப்பதற்காக வேண்டி தங்க தட்டு சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தவர்கள் ஜிப்ரீல் அவர்கள். ஆனால் கழுவுவதற்காக கொடுக்கப்பட்ட நீர் என்ன தெரியுங்களா? சோனத்துடைய தண்ணீர்கள் அல்ல, மாறா ஜம்சம் நீர். உலகத்தில சொர்க்கத்துடைய நீரை விட ஒரு சிறந்த நீர் ஜம்சம் நீர் என்பது தான் நாம் இந்த நிகழ்வு மூலம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஜம்சம் நீரை நாம் அதன் மகத்துவத்தை வழங்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்க வேண்டும். ஜம்சம் நீரை நாம் குடிக்கும் பொழுது நம்முடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். முதலாக நாம் பலன் தரக்கூடிய கல்வியை கேட்க வேண்டும், பிறகு நீண்ட வாழ்வாதாரத்தை கேட்க வேண்டும் என்று, மூன்றாவது எல்லா நோயை விட்டும் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். இதுதான் நபிசாமம் கற்றுத்தந்த ஒரு உன்னதமான நல்ல ஒழுக்க பழக்கமாக இருக்கிறது. எனவே ஜம்சம் நீரை நாம் அடைவோம், அதிகம் நாம் குடிப்போம், பிறர்களுக்கும் கொடுப்போம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். வல்ல ரஹ்மான் வரும் காலத்தில் வெகு விரைவாக நாமும் காபத்துல்லாஹ் அருகாமையில் சென்று தவாப் செய்து அந்த களைப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் ஜம்சம் நீரை நாம் அதிகமாக குடிக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.